திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே வீட்டிற்கு வெளியே நின்று செல்போன் பார்த்து கொண்டிருந்தவரின் கை காலில் தெருநாய் கடித்ததன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே கல்லம்பேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் தனது வீட்டின் செல்போன் டவர் கிடைக்காததால் வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து நின்று செல்போன் பார்த்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த நாய் சரவணனை கடித்து குதறியுள்ளது. வலியால் துடிதுடித்த சரவணனை மீட்ட அவரது உறவினர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் தற்பொழுது கையில் பலமான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதுபோல் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூவம் மற்றும் கூவம் புதிய காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தெருநாய்கள் கடித்து காயப்படுத்திய நிலையில் தற்பொழுது அவர்களும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கை, கால் மற்றும் உடம்பு பகுதிகளில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் அதிக எண்ணிக்கையிலான தெருநாய்கள் வெறிபிடித்த நிலையில் மனிதர்களையும் ஆடு, மாடு மற்றும் விலங்குகளையும் கடித்து காயப்படுத்தி வருவது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அலட்சிய போக்குடன் அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எனவே வெறிநாய் கடித்ததில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் வெறிநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.